Hi friends, டுடே ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் ராகி தோசை மாவு அரைப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ராகி தோசை மாவில் இந்த தோசை எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா மொறு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக அது வேணும், இன்னும் 2 கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி மாவு அரைச்சி பார்த்துட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து தோசைக்கு இன்றைக்கி நான் எண்ணெய் தான் ஊற்றினேன். ஆக்சுவலி நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் நெய் வாங்கலை, ஸோ எண்ணெய் தான் இருந்துச்சு, நான் அதை வச்சே பண்ணிட்டேன். இந்த தோசைக்கல்லும் நான் வச்சுருக்கிற தோசைக்கல் தோசை ஊற்றினா ரொம்ப சூப்பராக வரும். நல்லா வெயிட்டாக இருக்கும் கல். தோசையும் நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். நான் அரைச்ச மாவில் இட்லியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள், நான் இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ ஃபஸ்ட்லேயே தோசை கிரிப்ஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அது ஃபஸ்ட்லேயே தோசை ஊற்றி காமிச்சாச்சு. நம்ம போடுற மெஷர்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக நான் இன்றைக்கி வந்து மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து மாவு எப்படி அரைச்சோம், எத்தனை மணி நேரம் ஊற வச்சோம், எத்தனை மணி நேரம் வந்து புளிக்க வச்சோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே கேப்ச் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த மாவு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மொறுன்னு பேப்பர் ரோஸ்ட் தோசை உங்களுக்கும் வரும். இட்லியும் இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, நீங்களும் சாப்பிட்லாம். இட்லி வந்து மோஸ்ட்லி நம்ம வீட்டு பெரியவங்க யாராக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தோசைலாம் செரிமானம் ஆகாது நைட் டைமில், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இட்லி கொடுக்கலாம். குட்டீஸ்க்கெலாம் வந்து நீங்கள் தோசையே கொடுத்துடலாம். ஸோ ராகியில் வந்து நிறையா வந்து ஹெல்த்தியான விஷயங்கள் நிறையா இருக்குது ராகியில். ராகி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மலாக நம்ம அரிசி மாவு தோசை இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி மில்லட்ஸில் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ ஆக்சுவலி வந்து வேர்ல்டே வந்து மில்லட்ஸில் மாறிட்டுருக்கு. இப்போ நிறைய ட்ரெடிஷ்னலாக வந்து மில்லட்ஸ் தான் அதிகமாக விரும்பி எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தோசை வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே உடைக்கும் போது அதோடைய சவுண்டு கேட்குறீங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி இது கூட கார சட்னி தாங்க வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களுமே கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். மல்லாட்டை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி சட்னி வகைகள் கூட ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சூப்பராக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடலாம். நார்மலாக நம்ம செய்கிற சட்னி வகைகளை விட டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பாட்டில் கார்டில் சட்னி அரைக்கலாம், ரேடிஷில் சட்னி அரைக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இனிமேல் வரப்போகிற நம்ம வீடியோஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் எப்படி செய்கிறோம், மில்லட்ஸில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரேஷியோஸ்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நான் நீங்கள் எந்த அளவான பாத்திரம் டம்ளர்ஸ் எடுத்துக்கிறீங்களோ, எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த சின்ன டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர் ராகி எடுத்துக்கிட்டேன், 1 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து நார்மலாக வீட்டில் போடுற இட்லி அரிசியில் நான் எடுக்கவே காணோம். நம்ம எப்பவுமே ரேஷன் அரிசி தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். நான் ரேஷன் அரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக 8 மணி நேரம் சோக் ஆகும். 8 மணி நேரம் இது ஊறணும் உங்களுக்கு. அந்த மாதிரி 8 மணி நேரம் ஊறினா மட்டும்தான் ராகி வந்து நல்லா ஊறும். ராகி நல்லா ஊறும். ராகி நல்லா ஊறினா தான் உங்களுக்கு மாவு நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் அரைக்க முடியும். ஸோ அதனால் வந்து காலையிலேருந்து இந்த ப்ராசஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம இது நல்லா சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரம் பார்க்க நீங்கள் மாவு அரைச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு புளிக்க வச்சுட்டு மறுநாள் நீங்கள் தோசையோ இட்லியோ டிஃபனாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் முக்கியமான விஷயம் வந்து இந்த ரெட் அவல் சொல்லுவாங்க இல்லையா, கெட்டி அவல் இருக்குது, தட்டை அவலும் இருக்குது. நான் வந்து தட்டை அவல் தான் எடுத்துகிறேன். கெட்டி அவல் நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஊறுறதுக்கு அது ஒரு 8 ஹவர்ஸ் கரெக்டாக ஊறும். ஸோ நான் வந்து தட்டை அவல் தான் நமக்கு அவைலபிளாக கிடச்சிது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருங்க. கரெக்டாக 8 மணி நேரம் ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். ஊறுனா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா உளுந்துலாம் ஊறி போய் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் வந்து மிக்சியில் வேணாலும் அரைச்சிக்கோங்க. எனக்கு மாவு வந்து கிரைண்டரில் அரைச்சா தான் பிடிக்கும். அப்போ தான் உளுந்து என்னமோ கிளம்பி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து கிரைண்டரில் தான் எப்பயுமே அரைப்பேன். நீங்களும் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி ரொம்ப விடாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரிசி உளுந்து எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணியை நிறைய ஊற்றிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் எங்கேயாச்சும் அரைச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குற பதத்துக்கு அது வரும். ஸோ நம்ம வேலையை சோம்பேறித்தனம் பண்ணணும், நம்ம வேலையை சீக்கிரமாக முடிக்கணும், தண்ணி நம்ம ஃபஸ்ட்டே ஊற்றிட்டு போனால் மாவு காணாது, தோசையும் இட்லியும் நல்லா வராது. இது ஒரு சின்ன விஷயம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா மாவு அரைக்கும் போதும் சரி. நான் வந்து தண்ணி தெளித்து அரைச்சிட்டே இருந்தேன்.
கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா புஸ்ஸுன்னு கிளம்பி வந்துச்சு. மாவு எந்த அளவுக்கு மழை மையணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த மாவுடைய பக்குவத்தையும் கையில் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதையுமே பார்த்து அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவு வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் வழிச்சியும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்போ வந்து பாத்திரத்தில் இருக்கும்போது கையில் எடுத்து காட்டுற பாருங்கள். அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் உங்களுக்கு மாவு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் மாவு புளிக்க விட்றோம் இல்லையா, புளிச்சதுக்கப்புறம் மாவு எல்லா மாவுமே புளிச்சதுக்கப்புறம் தண்ணியாகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் நினைக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம், இதவே சொல்கிறீங்களா அப்படின்னு. இது தெரியாதவங்க பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கேட்க வேணாம், தெரியாதவங்க கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவு வந்து மறுநாள் காலைல பாருங்கள் இப்படி தான் புளிச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்தது. புளிச்சதுக்கப்புறம் மாவை நல்லா சைடெலாம் இது பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிண்டினீங்கன்னா மாவு வந்து தண்ணியாகிடும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்போது நம்ம இந்த கேழ்வரகு மாவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அப்போ அது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து தோசையோ இட்லியோ ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் தோசை ஊற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீடியோ லாஸ்ட்டில் நான் இட்லியும் ஊற்றி காமிச்சிருக்கேன். இட்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா புஸ்ஸுன்னு வரும், அதாவது வேகும் போது அது அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இது நீங்கள் எப்படி அரைச்சாலும் ராகியோட இட்லி வந்து சப்பையாக தான் இருக்கும். பெரியவங்களுக்காக நம்ம இது சுட்டு கொடுக்கலாம். ஆவியில் வெந்த பொருள் வந்து சீக்கிரமாக செரிமான தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பெரியவங்களுக்கு இட்லி கொடுக்கலாம். ஒரு சில குட்டி பசங்க வந்து இட்லியும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இட்லி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு நான் தோசை கொடுத்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் இட்லி சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கூட நாங்கள் கார சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம். கார சட்னி பிடிக்காதவங்க 2-3 சட்னி வச்சுன்னா கோகனட் சட்னி வச்சுக்கலாம், கார சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் கூட வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டு டின்னருக்கு நீங்கள் இட்லி கொடுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் ஊற்ற வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தோசை ஊற்றிட்டு இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா, அதை மூடி வச்சுருங்க. அப்போது எண்ணெயே ஊற்றாமல் அதுவும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஆப்பம் மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஊத்தப்பம் அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது இட்லி வந்து எப்போயுமே நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இட்லி துணி அதில் போட்டு எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி போடுறது வழக்கமாகவே நான் வச்சுருக்கேன். அது ஏன்னா அதில் ஏதாச்சும் பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படின்றதால நான் இதை இப்படி பண்ணுவேன். நீங்களுமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், இல்லாட்டி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இட்லியும் ஊற்றி காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நான் போடுற வீடியோஸ் வரும், நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் போடுற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் மில்லட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வரும் உங்களுக்கு. மில்லட்ஸில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு காட்ட போகிறேன். வாரத்தில் 7 நாள் 7 மில்லட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் காட்ட போகிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் நிறைய டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது வெறும் மில்லட்ஸில் மட்டும்தான். ரொம்ப சத்தான உணவுகள் வேணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இட்லி எவ்வளோ சூப்பராக புஸ்ஸுன்னு வந்திருக்கு. ஸோ இட்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் ஹெல்த்தியான நம்ம ராகி மாவில் அரைச்சி இட்லி தோசை சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி ஊற வச்சு இதே மாதிரி அரைச்சி எனக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.